தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நச்சரி பாகமானது லூக்கா நச்சது 4ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 21வது வாக்கியம். அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அந்த மறைநூல் வாக்கு என்பது என்னது? இறைவார்த்தை. இறைவார்த்தை கேட்குற இடம் எங்கே? ஆலயம். ஆலயத்தில் நாம் கடந்து வருகின்ற பொழுது ஆலயத்தில் அறிவிக்கிற இறைவார்த்தை நாம் கேட்கின்ற சமயத்தில் இதோ அந்த வார்த்தையானது அங்கு நிறைவு பெறுகிறது. ஆலயத்தில் வந்து நாம் என்ன வார்த்தையை கேட்கின்றோம்? நோயாளிகள் கடந்து வருகிறார்கள், வார்த்தை வருகிறது, இதோ நீ குணம் பெறுவாய். வேதனையோடு கடந்து வருகிறார்கள், வார்த்தை வருகிறது, இதோ நீ துன்பத்திலிருந்து நீ விடுதலை பெறுகின்றாய். அதே ஆறுதலின்றி கடந்து வருவர்களுக்கு வார்த்தை வருகிறது, இதோ நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன் என்று. அப்போ அந்த வார்த்தை ஆனது நமக்கு ஆறுதல் தரும், நோய்களை குணமாக்கும், பேய்களை விரட்டும். இதில் அப்போ அந்த வார்த்தை ஆனது அறிவிக்கின்ற வார்த்தையானது அங்கு நிறைவேறும். அப்போ குடும்பத்தில் நாம் விரும்புகின்ற அந்த சௌக்கியங்கள், நாம் விரும்புகின்ற அந்த நன்மைகள் அங்கு கடந்து ஏறும். வார்த்தையை கேட்டால் மட்டுமே தான் அது முடிமொழிய வருவதில்லை. அதன் வார்த்தை கூறுது, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. அது இன்று என்கிறது எப்பொழுது? நான் எப்போ ஆலயத்தில் நாம் கடந்து வருகிறோமோ, எப்போ ஆலயத்தில் கடந்து வந்து இறைவார்த்தை நாம் கேட்கின்றோமோ, எப்போ அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை மேல் நாம் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படுகிறோமோ, அன்று அறிவிக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அங்கு நிறைவேறும். அன்பார்ந்தவர்களே, வார்த்தை வராமல் அல்ல, நீயும் நானும் வராமலும் ஆலயத்துக்கு வராமலும் வார்த்தை கேட்காமலும் இருக்கின்றோம். இதுதான் உடைய காரணங்கள். அப்போ இறைசனில் கடந்து வருவோம், ஆலயத்துக்கு கடந்து வருவோம், ஆலயத்தில் கடந்து சென்று அறிவிக்கப்படுற அந்த வார்த்தையை நாம் கேட்போம். இறை தருகின்ற அந்த சௌக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்வனாய தெய்வமே, எந்த ஒரு சாக்கும் இல்லாமல், எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லாமல் உன்னை தேடி நான் வருவதற்கு கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.